1948 மார்ச் 18 ஜப்பான் நாட்டில் வழக்கம் போல் நாட்களாக இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மர்மமான லெட்டர், ஒரு கடத்தல், இது போன்ற சம்பவங்கள் ஏற்பட்டுச்சு. அதனால் ஒரு பெரிய பிரைவேட் கம்பெனி நிறுவனமே அரண்டு போச்சு. இந்த சம்பவத்தில் ஒருத்தர் ஈடுபட்டிருக்காரா இல்லை பல பேர் ஈடுபட்டிருக்காங்களா இப்போ வரைக்கும் தெரியல. ஒரு பிரைவேட் கம்பெனியோட சிஇஓ, அதாவது அந்த கம்பெனியோட ஓனர், அவர் தன்னுடைய வாழ்க்கை நார்மலாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு தன்னுடைய ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் அவர் நைட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போனார். அப்போ திடீர்னு ஒரு காரு வந்து அந்த காரில் இருந்து கொஞ்சம் பேர் இறங்கி அந்த சிஇஓவை கன் பாயிண்டில் கிட்னாப் பண்ணுறாங்க. கயிறால் அவரை கட்டி தன்னுடைய இடத்துக்கு காரில் இழுத்துட்டு போகிறாங்க. அங்கே போய் தன்னுடைய கம்பெனிக்கு லெட்டர் எழுத சொல்கிறாங்க. எனக்கு இவ்வளோ பணம் வேணும், இல்லாட்டி உங்களை கொன்னுருவோம் அப்படின்னு லெட்டர் எழுத சொன்னாங்க. இந்த நியூஸ் ஜப்பான் ஃபுல்லாக பரவச்சு. கொஞ்ச நாள் அப்புறம் அந்த சிஇஓ தன்னை கட்டி வச்ச இடத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சு தன்னுடைய வீட்டுக்கு போகிறாரு. போகிற வழி எங்கே இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியாமல் ஒரு வழியாக அவரோட வீட்டுக்கு போகிறாரு. தப்பிச்சு வந்த சிஇஓ இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சி நிம்மதியான வாழ்க்கை வாழலாம்னு நினச்சாரு. இதுக்கப்புறம்தான் பெரிய சம்பவமே நடந்துச்சு. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அவரோட கம்பெனிக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. அதில் அந்த லெட்டரில் தி மான்ஸ்டர் வித் 21 ஃபேஸ் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அந்த லெட்டரில் நீங்கள் எனக்கு பணம் தரலைன்னா நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுப்பேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் நடத்துகிற சாக்லேட் ஃபேக்ட்ரியில் அதில் விஷத்தை கலப்பேன் அப்படின்னு அந்த லெட்டரில் போட்டிருந்துச்சு. இதனால் பேரண்ட்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க. சாக்லேட் வாங்கி கொடுக்கறதுக்கு பயந்தாங்க. இந்த நியூஸ் டிவி ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. இதனால் ஜப்பானே அரண்டு போச்சு. அந்த கம்பெனி சிஇஓ அந்த மர்மமான நபருக்கு அவன் கேட்குற பணத்தை கொடுத்துடலான்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன் வர சொல்கிறாரு. அங்கே வந்தால் பணத்தை வாங்குகிற சமயம் அங்கே நிறையா டிடெக்டிவ் அண்ட் போலீஸ் இருந்தாங்க. இதனால் அந்த மர்ம நபர் பயந்தான். உடனே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடணும். போலீஸ் அவனை விடாமல் துரத்திட்டு போனாங்க. பட் அவன் சிக்கவே இல்லை. இவன் இதை எதுக்காக பண்ணுறான், இவனோட மோட்டிவ் என்ன, அப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு யாரும் எதுவும் புரியல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மர்ம நபர்கிட்ட இருந்து லெட்டர் வர்றது ஸ்டாப் ஆச்சு. ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி, அந்த மர்ம நபர் யார்? இப்போ வரைக்கும் விடை கிடைக்காத ஒரு பதில். இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மேலும் இது மாதிரி சஸ்பென்ஸ் கிரைம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.